ஹாய்! சாட்டர்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போலவே பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயிலுக்குமே போயிட்டு வந்திருந்தேங்க. கொஞ்சம் டிலே ஆகி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு சேஞ்ச் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால வந்து சனிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு, பால் காய்ச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் அங்கே தான் போயிருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன். அப்புறமா வீட்டுக்கு வந்து வாசல் காலில் எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு வாசல்லையுமே சின்னதாக சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஒரு சங்கு கோலம் தாங்க போட்டு விட்டுருந்தேன். போட்டு விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயுமே வந்து விளக்கு எல்லாமே வச்சு பாலுமே காய்ச்சி எடுத்துட்டேங்க. இனி 2 டேஸ்க்கு அப்புறமா தான் எல்லா திங்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி இங்கே கொண்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. ஹரிஷப்பா பார்த்தீங்கன்னா ஊருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆனனால தான் இவ்வளோ இஷ்யூ ஆச்சுது. எனக்குமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக உடம்பு முடியல. வீசிங் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து அந்த திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து டஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால வந்து எனக்கு வந்து இன்னுமே க்யூர் ஆகவே இல்லைங்க. அப்படியே தான் இருக்குது. இந்த வீட்டுக்கும் வந்து நான் எல்லாமே செட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளாடி வந்து என்ன நிலமையில ஆகிறேன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பெரிய மனுஷங்கள்லாம் பால் காய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. என்னோட அண்ணா பசங்க தான் 2 பேருமே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீடு இப்படி தாங்க இருக்குது. இனிமேல் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இந்த வீட்டில் இருந்தாங்க வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.